தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தாய் திருச்சபையானது குருக்களின் பாதுகாவலரான, சிறப்பாக பங்கு குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித ஜான் மரிய வியானியுடைய விழாவை நினைவு கூறுகின்றது. அருள் வாழ்வில் ஆண்டவனை மட்டுமே பற்றி கொண்டு தன் கரங்களை ஜெபமாலையை தாங்கி இடைவிடாமல் தாய் மரியினுடைய பரிந்துரையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு தான் சார்ந்திருந்த இடத்தில் ஆன்மாக்களை ஆண்டோன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற அயராது பணிபுரிந்த புனித விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் நம்முடைய பங்கு தந்தையர்களை வாழ்த்துவோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். புனிதரை போலவே ஒவ்வொரு பங்கு குருக்களும் ஆன்மாக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கும். அவரிடம் விளங்கிய உப்புர் அருட்சாதனத்திலே நம்பிக்கை வைப்பது, நற்கருணை தனிப்பட்ட சந்திப்பு, அதேபோல் அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பக்தி, வீடுகளை சந்தித்தல், ஆன்மாக்களை தேடிச் செல்வது, ஆன்மாக்களை புரிந்து கொள்வது, விடாமுயற்சியோடு செயல்படுவது, சாத்தானை போராடி வென்று வெற்றி பெறுவது, உடல் நலத்திலும் சோர்விலும் ஆண்டவரின் வழியாக இறை அருளை பெற்றுக்கொள்வது, புனிதர்கள் வழியாக இறைவனுடைய துணையை நாடிச் செல்வது, இப்படி அவரிடம் காணப்பட்ட பல்வேறு நற்குணங்கள் நம் வாழ்விலும் நம்முடைய அருட்பணியாளர்களுடைய பணி வாழ்விலும் நிலைத்திட அவர்களுக்கு இறைவன் அருள் புரிய அவர்களுக்காக ஜெபிப்போம். அனைத்து பங்கு குருக்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இத்தகைய சிந்தனையோடு இன்றைய வார்த்தை பகிர்வுக்கு நாம் கடந்து வருகின்ற பொழுது நம்முடைய அணுகுமுறையை பற்றி சிறிது அலசி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வயதிற்கும் நம்முடைய நிலைக்கு ஏற்றார் போல எத்தனையோ எதிர்மறையான நிகழ்வுகள், நாம் சந்திக்கின்ற சூழ்நிலைகள், யதார்த்தங்கள் நாம் கடந்து போய்கொண்டே இருக்கின்றோம். அந்த யதார்த்தங்களையும் நம்மை கடந்து வருகின்ற எதிர்ப்புகள் நாம் சந்திக்கின்ற விதம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தியை படிக்கின்ற பொழுது இந்த நிலை நமக்கு மிக தெளிவாக விளங்குவதாக இருக்கும். இஸ்ரேல் மக்களுக்கு கடவுள் மன்னாவை பொழிந்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அவருடைய பசியை போக்கினார். ஆனால் அவர்களுடைய நாவின் சுவையோ வேறொன்றை எதிர்பார்த்தது, இறைச்சியை எதிர்பார்த்தது, சுவை மிகுந்த உணவினை எதிர்பார்த்தது. இப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் எதை நினைத்து பார்த்தார்கள்? எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது தாங்கள் உண்டு பருகி அந்த நிலையை நினைத்து பார்த்து, அங்கே இவையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோமே, இங்கே எங்களுக்கு யார் கொடுப்பார்கள் என்று சொல்லி நம்பிக்கை தளர்வோடு அந்த செயலை அணுகிய விதம். அவர்கள் மன்னாவுக்காக ஏங்கிய பொழுது கடவுள் அற்புதமான விதத்திலே மன்னாவை பொழிந்தவர்கள் மறந்து போனார்கள். தண்ணீருக்காக ஏங்கிய பொழுது தண்ணீர் கொடுத்ததை அவர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் கடந்த கால வாழ்வை நினைத்து அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு யார் கொடுப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் ஏங்க ஆரம்பித்தார்கள். இது இஸ்ரேல் மக்களுடைய அணுகுமுறையாக இருக்கின்றது. இப்படி அழுகின்ற இஸ்ரேல் மக்களை பார்க்கின்ற பொழுது மோசேயினுடைய அணுகுமுறை வேறு விதமாக இருக்கின்றது. நான் தனியாக எப்படி இவர்களை சுமக்க முடியும்? இவர்களை பலுவை எப்படி நான் தாங்க முடியும்? நானா இவர்களை கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன், நீதானே என் மீது இவர்களை சுமத்தினாய் என்று சொல்லி கடவுளை நோக்கி புலம்புவராக மாறுகின்றார். என்னால் இவர்களை இனிமேல் கூட்டிச் செல்ல முடியாது என்று தன்மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு தன்னை பயன்படுத்தி அற்புதங்களை செய்த கடவுளை நோக்கி மோசே பார்க்கின்றார். ஆம் அன்பு சொந்தங்களே, ஒரு சில நேரங்களிலே மோசேவை போல நாமும் நம்மை கடந்து வருகின்ற பிரச்சனைகள், போராட்டங்களிலே நம்மை மையப்படுத்தி நாம் தளர்ந்து போனவர்களாக மாறிவிடுவோம். இனிமேல் என்னால் முடியாது, எனக்கு சக்தி கிடையாது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இதை எதிர்கொள்ள முடியாது, இதில் நாங்கள் வீழ்ந்து போவோம் என்று எதிர்மறையான எண்ணங்களையும் தளர்ச்சி மிகுந்த எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நம் வாழ்வில் வெளிப்படுத்துபவர்களாக இருப்போம். இது இரண்டாவது அணுகுமுறை. மூன்றாவது அணுகுமுறை, இதை நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது
இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார். அவர்கள் பசியாக இருப்பதைக் கண்ட சீடர்கள் அவர்களை அனுப்பிவிடுமாறு இயேசுவிடம் பரிந்து பேசுகின்றார்கள். இது பாலை வெளியாயிற்று, அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்றார், நீங்களே உணவு கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எங்களிடம் 5 அப்பம் 2 மீன் மட்டுமே இருக்கின்றன என்று சொல்லி தன்னிடம் இருக்கின்ற இயல்பு நிலையை இயேசுவுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார்கள். இயேசுவிடம் இருக்கின்ற வல்லமை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். நாங்கள் யாரோடு இருக்கின்றோம் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்விலும் கூட நாம் கிறிஸ்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். 4வது அணுகுமுறை இன்றைய நற்செய்தியில் 2வது பதில் வருகின்ற இயேசுவின் அணுகுமுறை. இருப்பதை ஆண்டவர் கரங்களிலே கொடுத்து அற்புதமான விதத்திலே அனைவரும் உண்டு பருகும் அளவிற்கு பசியாற்றிய இயேசுவின் அணுகுமுறை. நாம் இல்லாததை கொண்டு நாம் மனவேதனை அடைவதை விட இருப்பதை கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி இறைபுகழ் பாடி ஆண்டவரை நம்புகின்ற பொழுது கடவுள் அங்கே அற்புதத்தை நிகழ்த்துவார், நடத்தி காட்டுவார் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்ற ஒப்பற்ற ஒரு நிகழ்வு. அன்பு சொந்தங்களே, இந்த 4 அணுகுமுறைகளும் நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் சந்திப்பவர்களாக இருப்போம். நம்முடைய கஷ்டங்களை கண்டு கடந்த காலத்திலோ அல்லது மற்றொரு வாழ்க்கை நினைத்து பார்த்து அழுது புலம்புகின்ற மனநிலை, கடவுள் நம்பிக்கை இல்லாதிருக்கின்ற நிலை. 2வதாக கஷ்டங்களை பார்த்து தன்னையே குறைபட்டு கொள்கின்ற தாழ்வு மனப்பான்மையோடு குற்ற உணர்வோடு வாழ்கின்ற 2வது மனநிலை. பிறருக்கு உதவி செய்ய மனம் இருந்தாலும் அதில் ஏன் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தள்ளி நிற்கின்ற அணுகுமுறை. 4வதாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து முன்னேறுகின்ற அணுகுமுறை. இதில் நாம் 4வது இயேசு அணுகுமுறையை நமதாக மாற்றிட அருள் வேண்டும். அதைத்தான் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற புனித ஜான் மரிய வியானியும் தன் வாழ்விலே நிறைவேற்றினார். புனித ஜான் மரிய வியானை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் தாமே நம் சகோதர குருக்களையும் ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. அனைத்து பங்கு குருக்களுக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடவுளே